ஒரு அழகான காட்டுல ஒரு சிட்டுக்குருவி அது வீட்டு பக்கத்துல ஒரு மாம்பழ மரம் வச்சிருந்துச்சு. அந்த மரத்துல எப்பயுமே மாம்பழங்கள் ரொம்ப அதிகமா காய்ச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற குருவிகள் எல்லாம் இதை எப்படியாச்சும் பறிக்கணும்னு நினைக்குங்க. ஆனா அந்த சிட்டுக்குருவி அதை பறிக்கவே விடாது. அப்போ சிட்டுக்குருவி ஒரு நாள் வெளியே போகும் பொழுது அந்த பக்கமாக இருந்து வந்த ஒரு ஒரு காகம் அந்த மாம்பழத்தை பறிக்கலான்னு பார்த்துச்சு. அப்போது அங்கே அந்த சிட்டுக்குருவி வந்துடுது. அந்த சிட்டுக்குருவியை பார்த்த உடனே அந்த காகம் அங்கேருந்து பறந்து போயிடுது. இதே மாதிரி நிறைய பறவைகள் அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு வரும் பொழுது அந்த சிட்டுக்குருவி அவங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டுரும். இப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் இங்கே இல்லாதனால தானே நீங்கள் எல்லாம் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கீழேயே உட்காந்துருக்கு. அப்போது அங்கே ஒரு குட்டி குருவி வந்து அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட கேட்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால் எனக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் தரீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுக்குது. அப்போது அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த குட்டி குருவி சொல்லுது, குருவி உங்கள் மரத்தில் தான் இவ்வளோ பழங்கள் இருக்குல்ல, அது டெய்லி பழுத்து கீழே வேஸ்ட்டாக தானே கிடக்கு, அதை நீ அந்த குருவிகளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, உன்ன மாதிரியே வந்து எனக்கு பசிக்குது பழம் வேணும்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், ஆனால் அவங்க நான் இல்லாத நேரமாக வந்து திருட்டுத்தனமாக அந்த பழங்களை பறிக்கிறாங்க. ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு திருட்டுத்தனம் அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் நான் அவங்கள அப்படி பண்ணுறேன். உன்ன மாதிரியே அவங்களும் நேர்மையாக வந்து குருவி எனக்கு ஒரே ஒரு பழந்தாவேன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயம்தான் நாளைக்கு அது பெரிய திருட்டாக வந்து நிற்கும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுது.